ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்ன? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அது இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபீல்டு லைன்ஸ். அப்போ வாட் இஸ் த ஃபீல்ட் லைன்ஸ் மீன்ஸ் தே ஃபார்ம் எ செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன்ஸ். ஒரு தொகுப்பு, ஒரு செட் ஆஃப் லைன்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, இட் கிவ்ஸ் த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் சம் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். அப்போ ஒரு ஸ்பேஸில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறத நம்ம பார்வைக்கு காட்டக்கூடிய ஒரு டிராயிங் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிங்கிறது. அதை ட்ரா பண்ணும்போது நம்ம சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு பாருங்கள். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜு, இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஃபீல்டு லைன்ஸ் நான் ட்ரா பண்ணும்போது தே ஸ்டார்ட் அட் பாசிட்டிவ் சார்ஜ், எண்ட் ஆன் நெகட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி ப்ளஸில் ஆரம்பிக்கும், மைனஸில் முடியும். ஓகேவா? இப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா த ஃபீல்டு லைன் ஸ்டார்ட் அட் பாசிட்டிவ் சார்ஜ் and terminate at infinity. இந்த மாதிரி இதை 3 கான்செப்ட் தான் தெளிவாக கரெக்டாக மைண்டில் செட் பண்ணணும். பாசிட்டிவ் சார்ஜ்னா சார்ஜில் ஆரம்பமாகும், இட் டெர்மினேட் அட் இன்ஃபினிட்டி. இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இட் ஸ்டார்ட் அட் இன்ஃபினிட்டி, terminate at the charge. இன்ஃபினிட்டியில் இருந்து தொடங்கி அந்த சார்ஜில் வந்து முடியும். சிம்பிளாக உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா சார்ஜில் தொடங்கி அது இன்ஃபினிட்டிக்கு போகும். அப்போ லைன்ஸ் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ்னா டுவோர்ட்ஸ் த சார்ஜ். இன்ஃபினிட்டியில் தொடங்கி அது சார்ஜில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்கானா, ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானா, ப்ளஸில் தொடங்கி மைனஸில் முடியும். அப்புறம் இந்த டைரெக்ஷன்லலாம் இந்த மாதிரி போடணும், இட் கோஸ் டு இன்ஃபினிட்டி. இங்கே வந்து இந்த சைடு மைனஸ் இருக்கிறதுனால இட் கம்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவன் கொடுத்துருக்கான். தான் அந்த படங்களோட உங்களுக்கு இந்த புக்கில் காட்டியிருக்கோம் பாருங்கள். ப்ளஸ்னால் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி போகும், மைனஸ்னால் இன்ஃபினிட்டியிலேருந்து இங்கே வரும். இப்போ அடுத்த இதுக்கு பார்ப்போம். அடுத்தது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எனக்கு தேவை. அப்போ ஐ ட்ரா எ டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் மேலே ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். த டேஞ்சன்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட். இதுதான் எந்த ஒரு பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேணும்னா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நான் அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மேலே ஐ ட்ரா எ டேஞ்சன்ட். அந்த ஃபீல்ட் லைன்ஸ் மேலே ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு டைரெக்ஷன் வேணும்னா இந்த இடத்துல ஐ ட்ரா எ டேஞ்சன்ட். அப்போ த டேஞ்சன்ட் கிவ்ஸ் த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்த இந்த செகண்ட் பாயிண்டில் இங்கே உள்ள படத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் குரூப்பாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் வீக், ஒரு இடத்துல வீக்காக இருக்குது அப்படின்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஃபேர் அப்பார்ட், இடைவெளி விட்டு அமையும். அப்போ ஸ்ட்ராங்னா அந்த இடத்துல நிறைய ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். வீக்குன்னா அந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். அதை அடுத்த படத்தில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏபி சேம் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறது. இந்த இடத்துல தான் சோர்ஸ் சார்ஜ் வச்சுருக்கோம்.
அதுக்கு பக்கத்தில் ஏ வச்சுருக்கான். அப்போ ஏ வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ் ஃபீல்டு லைன்ஸ் அதிகம். அப்போ ஏங்கிற பாயிண்டில் த ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங். பியில் பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ் வந்து எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. ஸோ ஃபீல்டு இஸ் வீக். இதை தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ நியர் த சோர்ஸ் த ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங் அண்ட் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் த ஃபீல்டு இஸ் டிக்ரீசஸ் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்கான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதனால் வந்து அந்த ஏங்கிற இடத்துல வந்து ஸோ ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஏரியா அண்ட் த பி இஸ் ஃபார் எஃபர்ட் ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ த லெஸ் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ பி அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன். அடுத்து இந்த இடம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். No two electric field lines intersect each other at any point. எந்த ஒரு பாயிண்ட்லையும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டோன்னா இன்டர்செக்ட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா யூ காட் டூ டைரக்ஷன் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த சேம் டைம். ஒரே டைமில் அந்த இடத்துல ரெண்டு ஃபீல்டு டைரக்ஷன் உருவாகும். இது 2 மார்க்கில் கேட்பான். why two field lines cannot intersect? ஏன் ரெண்டு ஃபீல்டு லைன் இன்டர்செக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதிடணும் அப்படின்னா no two field lines intersect each otherன்னு எழுதிட்டு if a charge is placed at that point P, it have two direction of electric field at the same time. So it cannot able to move in two direction at the same time. ஒரே நேரத்தில் அது ரெண்டு டைரெக்ஷன்லையும் என்ன பண்ண முடியாது, அது ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆன்சரை நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அதை தான் இங்கே 2 மார்க்கில் நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இஃப் சம் சார்ஜ் இஸ் பிளேஸ்டு இன் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தென் இட் ஹேஸ் டு மூவ் இன் 2 டைரெக்ஷன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் அது ரெண்டு வெவ்வேறு டைரெக்ஷனில் பயணம் செய்யணும், which is physically impossible. So electric field lines do not intersect. அடுத்த பாயிண்டில் இப்போ ஒரு சார்ஜிலிருந்து எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் எமினேட் ஆகும், எமினேட்னா எமிட் ஆகும் அப்படிங்கிறது, பாசிட்டிவ் சார்ஜ்னா எமிட் ஆகிறது, நெகட்டிவ் சார்ஜ்னா எண்ட் ஆகிறது. அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் உடைய மேக்னிடியூடை பொறுத்து இருக்குது. அதான் இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல ரைட் பண்ணி வச்சுக்கிறோம். n ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். n இஸ் ப்ரொபோர்ஷனல் டு q. அப்போ சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சார்ஜ் குறைவாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கான். அப்போ இந்த இடத்துல காட்டியிருக்கான். இங்கே ப்ளஸ் q அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. அப்போ 7 லைன்ஸ் வெளியே வருது. இந்த இடத்துல சார்ஜ் டபுள் ஆக்கியிருக்கான், ஆனால் நெகட்டிவில் இருக்குது, அதனால் இன்வேர்டில் போட்டிருக்கான். ப்ளஸ்னா அவுட்வேர்டு, மைனஸ்னா இன்வேர்டு. அப்போ வந்து இங்கே லைன்ஸ் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸோட எண்ணிக்கை வந்து என்ன ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிறணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.